மக்கள் எதிரொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இடைவேளை பிறகு நம்மளோட சேனலுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் போடலாம். எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. அதனால் இனிமேல் ரெகுலராக எவ்ரிடே வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட நம்மளோட ஸ்டுடியோவில் அண்ணன் இணைஞ்சிருக்காரு. நாளைக்கோட ரிசல்ட்டை பற்றி ஒரு டிஸ்கஷனுக்காக வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு ரிசல்ட்டு ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள், ஒவ்வொருத்தரும் ஜெயிப்பாங்க சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? என்னுடைய கருத்து திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை தொடர்ந்து எங்கள் தலைவர் சொல்லி வருகிறார். நாங்களும் அந்த மாதிரி எல்லா தொகுதிக்கும் வாய்ப்பு உள்ள தொகுதிக்கு போய் தலைவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம் திமுக ஆட்சி அமைக்கணும். தலைவர் சொன்ன மாதிரி நேற்று சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டார்ல, லைவ். எப்போ போட்டார்? நேற்று நைட்டு போட்டாரா? நேற்று நைட்டு போட்டார், ஒரு வீடியோ போட்டார். அதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஆட்சிக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லி போட்டிருக்காரு. எல்லாரோட பொதுவான கருத்தும் அதுவாக தான் இருக்குது. ஆனால் சிலர் சில கருத்து கணிப்புகள் விஜய் தான் ஜெயிப்பார், விஜய் தான் மெஜாரிட்டி ஜெயிப்பாருன்னு அப்படி சொல்லி மக்களிடையே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு கிளாரிட்டி இல்லை. அது எதை நோக்கி செல்லுதுன்றது நமக்கு ஒன்றுமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. இல்லை, ஏதாவது மோடி வித்தில் ஜெயிப்பாரா? விஜய் மோடி மேஜிக்கில் ஜெயிப்பாரா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. அதுதான் எனக்கு. ஆமாம், இது ஒரு புரியாத. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் இந்த தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆட்சியை பிடிப்பாருங்கிறதெல்லாம் ஒரு பிரம்மையாக சொல்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து இல்லை. விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிற கருத்து இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுவார் இந்த எலெக்ஷன்லங்கிறது தான் என்னுடைய கருத்தாக. நான் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு இந்த நேரத்தில் தெரியும். கண்டிப்பாக ஓரளவு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள. என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக தெரியும். யார் ஜெயிச்சாலும், எந்த ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் நேற்று அந்த ஃபேஸ்புக் லைவ்ல போட்டிருந்தாரு. அது மக்கள் பல விதமாக பல கருத்தா பிரித்து பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ ஏன் போடணும், இந்த நேரத்தில் இதை பற்றி ஏன் பேசணும் அப்படிலாம் சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் ஒன்று வைக்கிறாங்க. அது எனக்கு அது பார்த்திங்கன்னா சரியாக படலை. அவர் ஒன்றும் தவறாக அதில் எதுவும் பேசலை, கரெக்டான எதுவாக தான் பேசியிருக்காரு. மக்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்து நம்ம செயல்பட வேண்டியதுதான்ற மாதிரி தான் சொன்னார். அதில் எந்த தவறும் இல்லைல்ல. பொது சிந்தனைக்கு கண்டிப்பாக எதிரான கருத்துக்களை குதர்க்கவாதிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பார்கள். அதை தொடர்ந்து எதிர்கொண்டுக்கிட்டு கடந்து போய்கொண்டே தான் இருக்கிறார் தலைவர். அதனால் இதை இத்தனை பிரச்சனையா? எப்போ பார்த்தாலும் தலைவருடைய கருத்துக்கும் தலைவருடைய செயல்பாட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லா மட்டத்திலையும் இருக்கான். தலைவருடைய கருத்துக்கு மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அவன் எதிராக பேசக்கூடிய ஒரு சில கும்பல் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். இது காலச்சூழல். அதான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ லைவ் பேசணுமான்ற மாதிரி நிறைய பேர் அது ஒரு கருத்தாக தெரிவிக்கிறாங்க. அவர் பேசுனதுல எந்த ஒரு தவறும் இல்லை, கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு. இல்லை, அவர் லைவ் பேசணுமா இந்த நேரத்தில் பேசக்கூடாதான்னு இவங்க யார் சொல்கிறதுக்கு? அவர் விருப்பப்பட்டு அவர் சூழலை புரிஞ்சு அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசி தானே ஆகணும். ஆமாம், அது மௌனம் காத்தார் இன்றும் சொல்லுவார்கள்ல. ஆமாம், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்குள்ள அவர் தானே பதில் சொல்லி ஆக வேண்டும். மற்ற தலைவர்களும் பேசியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்காங்க, வைகோ பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஒரு பெருசாக மற்ற சேனல்கள் எடுத்து போடல. அதுவும் அந்த முழு இன்டர்வியூ போடல. நீங்கள் நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க, புதிய தலைமுறை மற்ற சேனல் பார்த்துருப்பீங்க. அவர் பேசினதுல சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் எடுத்து, சின்ன சின்ன பகுதிகள் மட்டும் எடுத்து அதை போட்டு அதை ஒரு நியூஸாக எல்லா இடத்துலையும் பரப்பி இது பண்ணிட்டு இருந்தாங்க. முழு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறாரு, டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க, மெஜாரிட்டி ஓட்ஸ் வாங்கி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த இன்டர்வியூவை ஆரம்பிக்கிறாரு. அதை எடுத்து போடாமல் அதுலேருந்து ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸை மட்டும் எடுத்து போட்டு அதை ஒரு பெரிய நியூஸாக இது பண்ணுறாங்க. இது ஏக்கமாக இருந்த காலத்திலே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், இளையவனை கண்டா எட்டி உதைக்கும், வலிமையாக இருக்கிறவனை கண்டா வளைந்து கொடுக்கும்ங்கிற மாதிரி அரசியலில் லாபி பண்ணக்கூடியவர்களை அரசியல் லாபி பண்ண தெரியாது எங்கள் தலைவர். அரசியலில் நேர்மை மட்டும்தான் தெரியும், நியாயம் மட்டும்தான் தெரியும்.
நேர்மையும் நியாயமும் அந்த கூட்டணி தர்மத்தை பத்தி ஆயிரக்கணக்கில் வீடியோ பேசியிருப்பார். யாராவது கூட்டணி தர்மத்தை பத்தி பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? கூட்டணி எதுக்காக கூடணும்னு ஆயிரக்கணக்கில் விலைக்கு பேசியிருக்காரு. தனி வீடியோவும் பப்ளிக் பொதுக்கூட்டத்திலையும் ப்ரெஸ் மீட்லையும் ஆயிரக்கணக்கில் விலைக்கு பேசியிருக்காரு. கூட்டணி தர்மத்தை பத்தி பேசியிருக்காரு. தமிழக வரலாற்றில் இல்லை, இந்திய வரலாற்றிலேயே கூட்டணியை பத்தி விலைக்கு பேசக்கூடிய எந்த தலைவராக பேசியிருக்காங்களா? கூட்டணி தர்மத்தை பத்தி விலைக்கு பேசுனது எங்க தலைவர் தான் பேசியிருக்காரு. பேசுறது மட்டும் இல்ல, அதை ஃபாலோ பண்றதும் ஒரு கரெக்டா பேசுறதால தானே ஃபாலோ பண்றாரு. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, நாளைக்கு எந்த கூட்டணியில இருப்பாங்க யாரும் தெரியாத இருக்கு. பல கட்சிகள் இணைஞ்சிருக்கிறாங்க, நான் யாருன்னு சொல்ல விரும்பல. ஆனா அதை சொல்றது மட்டும் இல்லாம அதை ஃபாலோ பண்ணி செயல்படுறாருல, கண்டிப்பா அதுதானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம், ஒத்தை காரணம், மக்கள் நலம் கருதி தான் அவர் எடுக்க முடிவு. அனைத்துக்குமே மக்கள் நலம் கருதி தான். நாளைக்கு முடிவுகள் எதுவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்னன்றது வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சொல்ல முடியும்ல. எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளோட தான் பயணிக்கிற மாதிரி தான் தலைவர் நேற்று பேசினதுல தெரியுது. பட் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு மதியத்துக்கோ ஒரு 2 o'clock மேலே தான் நமக்கு எப்படின்றது தெரியும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடுன்னா காலமிச்சிரும் நாங்கள் வந்து போராட்ட காலத்தில் தான் தலைவர் நிற்க போறாரு. இல்லை, அதுக்கு அப்படி போராட்ட காலத்துக்கு தான் நிற்க போறாருன்னு அது எதுவும் சொல்லுவது இல்லை. கட்சிகள் நாளைக்கு எப்படி வேணா மாறலாம்ல, ரிசல்ட் பேஸ் பண்ணி தானே இருக்கு. அதுக்கு சொல்றேன், நாளைக்கு ஒரு 12-1 மணிக்கு தான் தெரியும் நமக்கு என்ன. தலைவரை பொறுத்தளவில் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அந்த அரசியல்ல நேர்மை உள்ள ஒரு நிலைப்பாடாக தான் தலைவருடைய முடிவு இருக்கும். அது தொலைநோக்கு பார்வையோடு அவருடைய முடிவு அமையும்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கட்சியில இப்போ வந்து சில இந்த பத்திரிக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை ஃபோக்கஸ் பண்ணியே கட்டுரைகள் ஒரு 10 நாளாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. முக்கிய புள்ளிகள் வந்து எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் முக்கிய புள்ளிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு சில முக்கிய புள்ளிகள் வந்து மாறிடுவாங்க. முக்கிய புள்ளிகள் வந்து பெரிய கூட்டத்தை கிளப்பி அவங்கள பிரித்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்ற ஒரு எந்த பத்திரிக்கை சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து கட்டுரை போட்டு அது ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கும் எனக்கும் கட்சியில் பயணிக்கிற உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். இந்த கட்சி பொறுத்தளவு விடுதலை சிறுத்தைகள்னா நம்ம தலைவர் தான் விடுதலை சிறுத்தைகள். முக்கிய புள்ளி, சின்ன புள்ளி, பெரிய புள்ளின்னு எந்த புள்ளியும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் அதை பார்த்துருக்கீங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தோம். ஜூனியர் விகடன் வந்தது தலைப்பு. தலைப்பு செய்தி வருமா என்று நாங்கள் ஒரு நேரத்தில் காத்து கொண்டிருந்தோம். அவர்கள்லாம் இன்றைக்கு தலைப்பு செய்தியா போடுறார்களேங்கிறத நினைச்சு பெருமை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டிட்டோம். இல்ல ஒரு நேரத்துல இருட்டடிப்பு தானே செய்தார்கள். இன்றைக்கு வந்து விமர்சனம்ங்கிற பேர்ல நம்மள தலைப்பு செய்தியா கொண்டு வந்தா கூட அதையும் நம்ம வந்து வரவேற்றே கடந்து போயிடலாங்கிறது தான் என்னுடைய கருத்தாக தெரிகிறது. அது ஓகேக்கா, வரவேற்கிறதுக்கான. ஆனா இப்ப என்னன்னா முக்கிய புள்ளி அதெல்லாம் வந்து அவர் போயிட்டா இவர் போயிட்டாங்கிற நல்லா கேட்டுங்க. தலைவருடைய கருத்தியலை உள்வாங்கிய கடைசி தொண்டை வரைக்கும் அவர் 2வது இடத்தில் வச்சு தான் பார்ப்பார். அவர் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களாக இருந்தாலும் சரி, கடைக்கோடி ஒரு தொண்டன் ஒரு கிராமத்திலேருந்து வந்து அண்ணா என்றாலும் அவரையும் இவர் வந்து அந்த அரவணைப்போடு தான் பார்ப்பார். அதனால வந்து அப்படி கிடையாது. இல்ல, அது வந்து நம்ம தலைவருக்கு என்னைக்குமே அந்த பேர் இருக்கு. யாரா இருந்தாலும் எளிய முறையில் அணுகிறதுக்கான ஒரு தலைவராக தான் என்னைக்குமே இருந்திருக்காரு. மற்ற தலைவர்கள் பத்தி எனக்கு தெரியாது, சரியா? தலைவர் பொறுத்தளவு ஈஸியா அவர் அப்ரோச் பண்ணலாம். யாரு வேணா போய் பார்க்கலாம், யாரு வேணா போய் பேசலாம். அவருக்கு நேரம் அதுக்கு தான் அவருக்கு நேரமே இல்லையே. எல்லாரையும் பார்க்கறதால தான் அவருக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து ஜூனியர் விகடன்ல போட்ட கட்டுரையை பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பத்திரிக்கை, எல்லாரும் வந்து அது மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த அடிப்படையில வந்து பொறுப்பு கொடுக்கல, எம்எல்ஏ பொறுப்பு கொடுக்கலன்றதுக்காக ஒரு சில முக்கிய புள்ளிகள் வந்து கட்சியிலிருந்து விலகுறாங்க. அது போகக்கூடாதுன்றதுக்காக தான் காம்பன்சேட் பண்ற மாதிரி நைட் இந்த 2 பொறுப்பு அறிவிச்சாருன்ற மாதிரி எந்த அடிப்படையில இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. கட்சிக்குள்ள ஒரு இது பிளவை உருவாக்கணுன்றதுக்காக அப்படி பண்றாங்களோ இல்லவோ நமக்கு தெரியல. இல்லை, நான் எப்படி அதை பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா, பத்திரிக்கை தான் எழுதுகிறார்கள், டிவியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறார்கள். ஆனால் அவர்கள் வாயிலிருந்து எந்த தகவலும் வரல. நேரடியாக அவர்கள் வாயிலேருந்து ஒரு டிவி பேச்சோ இல்லை வந்து அவரோட ஆடியோ
எங்கள் யார்கிட்டயாவது பேசின ஆடியோவோ எதுவும் ரிலீஸ் ஆகல. அதுதான் நான் சொல்ல இல்ல, வரேன். அதை வந்து நம்ம வந்து கடந்து போயிடலாம்னு தான் நான் கடந்து போறாங்க, ஆனாலும் அதை படிக்கிறாங்கல்ல. எலெக்ஷன் டைம்ல இப்படி ஒரு கட்டுரை எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனா அந்த அந்த இந்த பத்திரிக்கையை படிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல. இது தேவையில்லாத ஒரு வேலைன்னு நான் சொல்ல வரேன், வேற எதுவும் கிடையாது. தேவையில்லாத வேலை தான். ஆனாலும் வந்து சம்மந்தப்பட்டவங்க அதிருப்தியாளர்களாக இருந்தாலும் இல்லை எப்படி இருந்தாலும் அவங்க வந்து விருப்பம் அந்த சீட்டு கிடைக்கலங்கிற ஒரு மன உளைச்சல் இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆனால் வந்து அவர்கள் விருப்பத்துக்கு அவர் வந்து எதுவும் வெளிப்படுத்தலை, வெளிப்படையாக வெளியில் வந்து பேசலைங்கிறது தான் என்னுடைய கருத்தாக தெரியுது.